நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லா ல ழா வேறுபாடு அறிந்து பொருள் கண்டறிதல். இப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா, புதிய பாடத்திட்டங்களில் வந்து இந்த இலக்கணத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 100க்கு 85 கேள்விகள் வந்து இலக்கணத்திலிருந்து வருது. அப்படிங்கும்போது நம்ம இலக்கணத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம கற்றுக்கணும். இந்த லா லா ழா ழா அப்படிங்கிற மாதிரி ஒலி வேறுபாடு அறிந்து அதற்கான பொருட்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பழைய 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற லா லா ழா ஒலி வேறுபாடு பொருள் நம்ம பார்க்கலாம். அழகு 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 அப்படின்னு 3 இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம். பெண் மயிலோட மூக்கு அழகாக இருக்கும் பெண் மயிலோட மூக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. சிறப்பு லகரம் அதாவது அழகு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவின், வனப்பு, எழில் அப்படிங்கிற பொருள் தருது. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். கவின்னா வந்து அழகு, வனப்புனால வந்து பார்த்திங்கன்னா அழகு, எழில் ஓவியம் அப்படிங்கிற மாதிரி அழகான ஓவியம் அப்படிங்கிற மாதிரி, வனப்புனா அழகாக இருக்கிறது, கவின்னாலும் அழகு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பள்ளிக்கு வர லா வந்திருக்கு. இந்த லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய ஷார்ட்கட் படி வந்து பார்த்திங்கன்னா பெண் மயிலோட மூக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்றொடர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த பெண் மயிலோட மூக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடர் வச்சு நீங்கள் இந்த அழகுக்கு வந்து எது வந்தாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். பெண் மயில் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கு வர லா வச்சு வந்து பெண் மயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அழகு இது வந்து பல்லுக்கு வர லா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறவையின் மூக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அழகுனாவே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பறவையின் மூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது எளிமையாக தான் இருக்குது. அடுத்தது அழகு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இது வந்து ஒரு சின்ன சொற்றோட நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்மயிலோட மூக்கு வந்து அழகாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அழகுனா ஃபஸ்ட்டு பெண்மயில், இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லாக் மட்டும், மீதி ரெண்டுமே எளிமையாக தான் இருக்குது. பெண்மயிலோட மூக்குங்கிறது வந்து அழகுனா வந்து கவின், வனப்பு, எழில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது போகலாம். அலை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது அலைங்கிறது வந்து கடல் அலை. இது நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டது தான், எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலைங்கிறது வந்து புற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பள்ளிக்கூடத்துக்கு வர லா, அது வந்து பார்த்திங்கன்னா அலைக்கு வந்து புற்று அப்படிங்கிற மாதிரி வருது. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம். கடல் அலையை வந்து கூப்பிட்டு வந்து புத்தில் வந்து விடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கடல் அலையை கூப்பிட்டு வந்து புற்றில் விடுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு சொற்றொடர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் வரல உங்களுக்கு மறந்தாலும் இதை நீங்கள் வச்சு சரியாக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். கடல் அலையை கூப்பிட்டு வந்து புற்றில் வந்து விடுறாங்க அப்படின்னு பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் அலை எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலை அப்படிங்கும்போது புற்று, அந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது அலை அப்படின்னா வந்து கூப்பிட்றது, அலைத்தல் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றது அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லாக்கு மட்டும் புற்று அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கடல் அலையை கூட்டிகிட்டு வந்து புற்றில் விடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். அடுத்தது இலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இலை அப்படிங்கும்போது மரம், செடி, கொடி அதனோட ஒரு இலை அப்படிங்கிறது ஒரு பாகம் அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதா, இலை எளிமையாக இருக்குது. இலை அப்படிங்கிறது வந்து இலைத்தல், உடல் இலைத்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான், எளிமையாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூல் இலைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அப்படியே சேர்த்து நீங்களே படிச்சிங்க. நூல் இலை அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்க. நூல் இலை. இப்போ நூலை பிரித்தோம்னா வந்து அப்படியே சின்னதாக சன்னமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையாட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு வந்து சிறப்பு லகரம் லா வந்துச்சு நூல் இலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இருக்கிற இலை வந்து நமக்கு தெரியும். அடுத்து இந்த இலை வந்து நமக்கு எளிமையாக தான், இலைத்தல், உடல் இலைத்தல் அப்படிங்கிற மாதிரி. இந்த இலை சிறப்பு லகரத்துக்கு வர லா, அதனோட இலை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கான மீனிங் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நூல் இலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நூல் இலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர்த்து நீங்கள் படித்து அதை ஒரு சொற்றொடராக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நூல் இலை, அவ்வளோதான். அடுத்தது கழை அப்படின்னு ஒரு இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைக்கு கவின் கலைகள். இப்போது கலை அப்படிங்கும்போது வந்து 64 கலைகள் சொல்லாமல் அந்த மாதிரி கவின்னா அழகு, கலைகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். இது கலைக்கு வந்து எளிமையாக தான் இருக்குது. அடுத்து வந்து கலை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீக்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. பயிர்க்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பயிர்களுக்கு இடையில் வந்து வளர்கிற கலை, அது வந்து புல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கலை அப்படின்னு ஒரு மீனிங் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு லகரத்துக்கு வர லா கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் அப்படின்னு ஒரு பொருள். இங்கே ஒரு குட்டி பொம்மை வரைஞ்சிருக்கு பாருங்க புத்தகத்தில், மூங்கில் அப்படிங்கிற மாதிரி. நம்ம 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழல் அணிந்தோன் அப்படின்னு ஒரு சொற்பொருள் வரும். அந்த கழல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் காலில் அணியும்
ஒரு அணிகலன் அப்படின்னு வரும். அதுக்கு வந்து லா, இந்த லா சிறப்பு இலக்கணம் தான் ஒரு கழல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூங்கில், இந்த கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ மூங்கில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது மாதிரி ஒரு காலில் வந்து ஒரு அணிகலன் மாதிரி நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்க. கழல் அதே மாதிரி கலை அப்படின்னாலும் மூங்கில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதை ஒரு இமேஜினேஷன் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இமேஜின் பண்ணி அதை நம்ம அப்படி மெமரி பண்ணிக்கிறது. இது வந்து கழலுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா காலில் அறிய அணிகலன். அதே மாதிரி கலை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில். இது மரத்தில் இது கழல் அப்படிங்கிற மாதிரி அணிகலன் மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து மூங்கில் அப்படின்னு பார்த்தீங்க. கழைனாலும் மூங்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். தலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. இது ரொம்ப எளிமையாக இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இலக்கணம் தழை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை தோங்குதல் அப்படின்னு சொல்லும்போது தலைத்தல், தலைத்து வளருதல் அப்படிங்கிற மாதிரி தலை. இது நம்ம கேள்விப்பட்டது எளிமையாக இருக்குது. அடுத்து இதில் வந்து புதுசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தலை அப்படின்னு வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைனா ஒரு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஒரு புத்தகத்தில். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தலைனா விலங்கு. தலைனா நிகழ்காலத்தில் நமக்கு என்ன ஞாபகம் வரும், நம்பர் 7 ஞாபகம் வரும். அப்படி இல்லைனா ஏகே அப்படின்னு ஞாபகம் வரணும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆர்வலராக, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு போட்டித் தேர்வாளராக நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தலைனா உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன ஞாபகம் வரும்னா விலங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வரணும். ஓகே, இப்போ ஏலோ அல்லது ஏகேவோ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த தலை பள்ளிக்கூடத்துக்கு வர லா வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா விலங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வரணும். ஏழு ஏகேவோட நீங்கள் போட்டித் தேர்வாளராக இருக்கும்போது விலங்குங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வரணும். தலைனா விலங்கு அப்படின்னு ஞாபகம் வரும். அந்த லா வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர லாக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு அப்படின்னு தான் ஞாபகம் வரணும். இது ஒரு சின்ன சக்கட்டை ஞாபகம் வச்சுங்க. தலைனாவே விலங்குன்னு வரணும். தலைங்கிறது வந்து ஏற்கனவே தெரிஞ்சதான், எளிமையானது. ஓர் உறுப்பு தலை தோங்குதல். இந்த தலைக்கு மட்டும் புதுசாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. தலைனா விலங்கு. ஏழு ஞாபகம் வரக்கூடாது, ஏகே ஞாபகம் வரக்கூடாது. போட்டித் தேர்வாளர்கள் மனசில் வந்து தலைனா வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர லை அது வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா விலங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வரணும். அடுத்தது வலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்ப்போம். வலி அப்படின்னா வந்து வலிமை. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்து வலித்தல் அப்படின்னா சுத்தமாக அப்படியே எடுக்கிறது, முழுவதுமாக எடுக்கிறது வந்து வலித்தல் அப்படின்னு பேர். அடுத்தது வலினா காற்று. வலி அப்படிங்கும்போது தீவலி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐம்பூதங்களோட பெயர்கள் வந்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வலினா வந்து பார்த்திங்கன்னா காற்று அப்படின்னு பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வலினா வந்து தடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாதை தடம் அப்படிங்கிற மாதிரி. வலினா தடம், பாதை எல்லாம் ஒன்று தான். இப்போது இது மூணுமே எளிமையாக தான் இருக்குது. நன்றி.